கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு நீர் இடைப்படும். நம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் காட். யோவான் 2வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு தலைப்பு, சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் யார்? சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நாம் கடந்து போகிறோம். சில சூழ்நிலைகள் நமக்கு சந்தோஷமான சூழ்நிலைகள், சில சூழ்நிலைகள் நம்மை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலைகள். நம்முடைய லைஃப்பில் இல்லாவிட்டால் திருப்பங்கள், எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய லைஃப்பில் ஏற்படுகிறது. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, வனாந்திரத்தை அவர் என்னவாய் மாற்றுவாரா? வனாந்திரம் என்பது ஒரு விதமான ஒரு ஆசீர்வாதமற்ற ஒரு இடம். என்ன வனாந்திரம்? ஒரு பாலைவனம், நல்ல விளைச்சல் இல்லாத ஒரு சாதாரண ஒரு வெளி இடம் வனாந்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் வனாந்திரத்தை என்னவாய் மாற்றுவேன்? வயல்வெளியாய் மாற்றுவேன். அப்போ ஆண்டவர் அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மாற்றங்களை கொண்டு வருகிறவர். சூழ்நிலைகளை, அந்த காரியங்களை தேவன் முற்றிலும் மாற்றுகிற ஒரு தேவன். ஸோ நம்முடைய தேவனுக்குள் இப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். அப்போ இன்றைக்கு நாம் நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. ஐயோ என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே, ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதேன்னு சொல்லி நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் அதை மாற்ற வல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய நிலைமை மாறும், என்னுடைய சூழ்நிலை மாறும், என்னுடைய பிரச்சனை மாறும், எனக்கு இருக்கக்கூடிய போராட்டம் மாறும், எனக்கு இருக்கக்கூடிய வியாதி மாறும். இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன செய்திடக்கூடாது, நம்முடைய சூழ்நிலைகளையோ நம்முடைய பிரச்சனைகளையோ பார்த்து அதற்கு நாம் அடிமைப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரச்சனைக்கு நாம் அடிமைப்படக்கூடாது, பிரச்சனைகளுக்கு நாம் முதலிடம் தரக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் உன் பிரச்சனை, இதுதான் உன்னுடைய போராட்டம், உனக்கு தெரியும். ஆனாலும் உன் மனதில், உன்னுடைய ஆவியில், உன்னுடைய சிந்தையிலே நீ சொல்லணும், இதுவல்ல என்னுடைய வாழ்க்கை, எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு உண்டு. நீதிமானுக்கு என்ன உண்டு? நல்ல முடிவு உண்டு. உன்னுடைய முடிவு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு பாடம். ஸோ இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவர் எப்படி நம்முடைய சூழ்நிலையை மாற்றப் போகிறார் என்பதை நாம் சற்று தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு உதாரணத்திற்கு ஒரு யோவான் 2வது அதிகாரத்தை நான் எடுத்துக்கொண்டேன். அதில் வசனங்களை வாசிப்போம். 2வது அதிகாரம் 1வது அதிகாரத்திலிருந்து, முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். 3ஆம் நாளிலே கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்திற்கு இயேசுவும் அவருடைய தாயாரும் அழைக்கப்பட்டார்கள். இப்போ கல்யாண வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கும்? துக்கமாக இருக்குமா? அந்த காலத்தில் கல்யாணம் துக்கமாகவே இருந்ததில்லை. ஏன்னா அந்த காலத்தில் அந்த மணப்பெண்ணுக்கு மாப்பிள்ளை நிறைய சீதனங்களை, நிறைய என்ன செய்வாங்க, அவங்க கிஃப்ட் கொண்டு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ மணப்பெண்ணுக்கு இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி மணப்பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு டென்ஷன் ஆகாது. என்ன டென்ஷன் ஆகவே ஆகாது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சாப்பாடு கூட யார் தான் அரேஞ்ச் பண்ணணும்? மாப்பிள்ளை வீடு தான் அரேஞ்ச் பண்ணணும். திராட்சை ரசம் நல்லா இருக்குன்னு யார்கிட்ட போய் கேட்டார்?
பொண்ணு வீட்டுக்கிட்டே கேட்டாங்க. யார்கிட்ட கேட்டாங்க? அதில் வாசிங்கம்மா. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அந்த திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை யாரை அழைக்கிறாங்க? யாரை அழைக்கிறாங்க? அப்போ சாப்பாட்டுக்கு யார் தான் இன்சார்ஜ்? மணவாளன். அப்போ பெண் வீட்டாருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. பிரைஸ் எல்லாம் பாருங்க, ஆண்டவருடைய திட்டத்தையே மாற்றிட்டோம். இப்போ என்ன மாற்றிட்டோம்? பிரைஸ். இப்போ எல்லாமே பெண் வீட்டார் தான். என்ன? எல்லாமே பெண் வீட்டார் தான். அந்த காலத்தில் எல்லாருமே அந்த மாப்பிள்ளை செய்யணும், அவர் செய்யணும். சிங்கப்பூரில் அந்த திட்டம் இருக்குது. சிங்கப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரியன்ஸினுடைய கல்ச்சர் வந்து மாப்பிள்ளை தான் செலவு பண்ணணும். இப்போ நாம் அப்படி இப்படி இந்தியாவிலேருந்து வந்து கொஞ்சம் மாற்றிட்டோன்னு வைங்க. நம்ம இந்தியாவிலேருந்து வந்த ஆட்கள் நம்ம சிங்கப்பூர் இந்தியன்ஸை கூட நம்ம மாற்றிட்டோம். அவங்களுக்கே இப்போ தெரியுது, பொண்ணு வீட்டிலேருந்து நிறைய பணம் கொடுப்பாங்க. முன்னாடி அப்படி கிடையாது. கல்யாண செலவு எல்லாம் மாப்பிள்ளை தான் செய்வாங்க இங்கே சிங்கப்பூரில். சரி. ஸோ இந்த இடத்துல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் அந்த திருமணம் நடைபெறுகிறது. மிகவும் சந்தோஷமாய் அதில் அநேகரை அழைத்தார்கள். இயேசுவையும் அவருடைய தாயாரையும் ஆண்டவருடைய சீஷர்களும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. திடீரென்று ஒரு சலசலப்பு, ஒரு வேதனை அந்த இடத்தில் வருகிறது. 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது, திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது. இன்னும் திராட்சரசம் தீர்ந்து போகலை. அவங்களுக்கு கணக்கு பார்க்குறாங்க. திராட்சரசம் என்ன செய்யுது? குறைஞ்சிட்டே வருது. இன்னும் நிறைய விருந்தாளிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் இன்னும் சாப்பிடுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். திராட்சரசம் குறைஞ்சிட்டே வருது. மற்றபடி அவங்க சாப்பாடு என்ன தந்தாங்களோ தெரியாது. அவங்க பிரெட்டு தருவாங்க, இல்லாட்டி ஏதாவது அவங்களுடைய ஆகாரம். ஆனால் இப்பொழுது திராட்சரசம் குறைகிறதை அவர்கள் கண்டவுடன் அவங்களுக்குள்ளே ஒரு வேதனை. ஐயோ, திராட்சரசம் குறையுதே. அப்போ அந்த மரியாள் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல வந்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று ஆண்டவரிடத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். பாருங்க, ஒரு சூழ்நிலை மாறுகிறது. அந்த சூழ்நிலையை அந்த தாயாருக்கு அறிவிக்கப்படுகிறது. இல்லாவிட்டால் அவர்கள் அந்த சூழ்நிலையை கண்டு கொள்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய லைஃப்பில், சிலருடைய லைஃப்பில் அவங்களை சுற்றி சூழ்நிலைகள் மாறுவதை அறியாமல் இருப்பார்கள். என்ன நடக்குது ஒரு ஞானமே இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல பாருங்க, திராட்சரசம் குறைந்து போய் திராட்சரசம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை வரலை. திராட்சரசம் குறைந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு மாற்று காரியம் நடைபெற்று விட்டது. பிரைஸலாம், அதாவது கவனிக்கிறீங்களா நீங்கள்? திராட்சரசம் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ட்டுக்கும் அவங்க சொல்லலை. அவங்க கேட்குறவங்களுக்கு திராட்சரசம் தந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் மனசில் ஒரு பயம். திராட்சரசம் என்ன செய்யுது? குறைந்துட்டே வருது. அப்போது யார் அவமானப்படுவார்கள்? வாழ்க்கையில் யார் அவமானப்படுவார்கள்? சூழ்நிலையை கவனிக்காத ஒரு மனுஷன். சூழ்நிலையை கவனிக்காத ஒரு மனுஷன். இப்போ இந்த திருமணத்தில் அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாய் அந்த திருமண விருந்தில் அவர்கள் காணப்பட்டாலும், அப்போ பாருங்கள், அந்த சூழ்நிலையை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அந்த சூழ்நிலையை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அந்த சூழ்நிலை வந்து பார்க்கிற ஒரு கண் விவேகிக்கு இருக்கும், புத்திமானுக்கு இருக்கும், ஞானவான்களுக்கு இருக்கும். பிரைஸ் எல்லாம். சூழ்நிலையை பார்க்கிற கண், அந்த ஆலோசனையை கேட்கிறவர்களுக்கு இருக்கும். சிலர் வந்து சூழ்நிலையை பார்க்கவே மாட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகிறது அதை பார்க்கவே மாட்டாங்க. ஆகவே அநேகருடைய லைஃப்பில் பிரச்சனைகள், போராட்டங்கள் அதிகரிக்கும். இப்போ கூட பாருங்கள், சில நேரத்தில் சில டக்குன்னு ஒரு வேலையை விடுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை தான், ஏதோ ஒரு மாற்றம் வந்தது அங்கு. ஆனால் சூழ்நிலையை கவனிக்கிறதில்ல. டக்குன்னு வேலையை விடுவாங்க. அடுத்து அவங்களுடைய லைஃப்பில் அவமானப்படுவாங்க. வேலையை விட்டது நிமித்தமாய், திரும்ப வேலை கிடைக்காதது நிமித்தமாய், திரும்ப அவங்களுடைய லைஃப்பில் வந்து கொஞ்ச காலம் அவங்க அந்த வேதனைக்குள்ளாய் போகும் பொழுது அவமானப்படுவாங்க. ஏனென்றால் அவர்கள் சூழ்நிலையை காண தவறிட்டாங்க. கொஞ்ச காலத்திற்கு முன்பு சிங்கப்பூரில் அநேகருக்கு பிஆர் கொடுத்தார்கள், அநேகருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க. அப்பொழுது சில இடத்துல கேட்ட பொழுது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சிட்டிசன்ஷிப் வேண்டான்ட்டாங்க. ஆனால் இப்போ அப்ளை பண்ணால் கிடைக்கிறதில்ல. இப்போ சூழ்நிலை என்ன ஆகிப்போச்சுது? மாறிப்போச்சு. சூழ்நிலை மாறிப்போச்சு. அதே மாதிரி சில நேரத்தில் சிலருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திருமணத்திற்கு நிறைய
ஆட்கள் வருவாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பெண் வீட்டார் சொல்லுங்களே, இப்போ எங்களுக்கு தேவையில்லை, இப்போ எனக்கு திருமணம் தேவையில்லை, சூழ்நிலை மாறிடும். அதுக்கப்புறம் இவங்க தேடுன்னு தேடுவாங்க, ஒருத்தனும் வேண்டான்னு சொல்லிடுவான். ஏன்? அந்த சூழ்நிலையை அறிகிற ஒரு அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலை அறிகிற அறிவு. இவர்கள் பார்க்கிறார்கள், திராட்சரசம் குறைந்து கொண்டிருக்கும் பொழுதே இவர்கள் ஒவ்வொருவரும் அந்த பந்தி விசாரிக்கக்கூடிய, இல்லாவிட்டால் அந்த மணமகனுடைய தாயோ இல்லாவிட்டால் சகோதரியோ இந்த காரியத்தை மரியாளிடத்தில் வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். என்ன செய்ய முடியும், எங்கள் என்ன செய்ய முடியும்? உடனே மரியாள் அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். நம்முடைய சூழ்நிலை மாறுவதற்கு நமக்கு முதல்ல ஒரு நல்ல ஒரு ஞானம் தேவை. பிரைஸ் தி லார்ட். சிலர் ஞானம் இல்லாமல் ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையை மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்து கொள்வார். நீயும் சிலதை பார்க்கணும், அப்போதான் ஆண்டவரும் பார்ப்பார். பிரைஸ் தி லார்ட். நீயும் சிலதை கவனிக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் அவருக்குள்ள ஞானத்தை, அவருக்குள்ள விவேகத்தை, அவருக்குள்ள அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியை பெற்றவர்கள் நாம். ஆமென். நாமும் சிலவற்றை நம்ம பார்க்கணும். நாம் அதை பார்க்காவிட்டால் நாம் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு போகவே முடியாது. சூழ்நிலையை பார்க்கணும். ஒரு கம்பெனி மாற போகிறீங்களா, விசாரிங்க. அந்த கம்பெனியிலே நம்முடைய ஆட்கள் யாராவது இருந்தால் விசாரிங்க. அந்த கம்பெனி சரியான கம்பெனியா, நல்ல கம்பெனியா, ஆசீர்வாதமான கம்பெனியா? அதை செய்யாமல் நாம் போய் சிலதில் போய் தலையிடக்கூடாது. அப்பொழுது நமக்கு பிரச்சனை வரும். அல்லேலூயா, பிரச்சனை வரும். ஸோ ஆகவே அதை பார்த்தாங்க. அடுத்து மரியாள் தேவ சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து அவர்கள் கேட்கிறார்கள், இவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. அப்போ இங்கே என்ன பாருங்கள், நம்முடைய சூழ்நிலை மாறுவதற்கு ஜெபத்தை நாம் அதிகமாக நம்ம தேடணும். பிரைஸ் தி லார்ட். வேதம் முழுவதும் சூழ்நிலையை மாற்றின ஒரு வல்லமை ஜெபத்தில் தான் இருந்ததை நாம் பார்க்கலாம். வேதம் முழுவதும் என்னுடைய ஏதோ இப்போ ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம், ஒரு ஆபத்தான ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம், ஒரு பாடு நிறைந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம், ஒரு பிரச்சனை நிறைந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். இந்த நிலைமையிலிருந்து நான் மாற முடியுமா அப்படின்னா முடியும். அதற்கு தேவை ஜெபம். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல மரியாள் அதை தான் செய்கிறாங்க. இயேசுவின் இடத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுறாங்க, இல்லாட்டால் இயேசுவுக்கு அறிவிக்கின்றார்கள், ஆண்டவரே இவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. ஆனால் உடனே ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன? எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், என் வேலை இன்னும் வரலை. அப்போ ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறாரு, ஏன் இதை ஆண்டவர் செய்கிறாரு அப்படின்னா, இதில் இன்னொரு காரியம் இருக்குது பாருங்க. இந்த ஜனங்கள் ஒரு திருமணத்திற்கு ஆட்களை அழைக்கும் பொழுதே தெரியணும் எத்தனை பேர் இந்த திருமணத்துக்கு வருவாங்க. அந்த நாட்களில் அந்த கிராமமே வந்திருக்கும்னு, அந்த கிராமமே வந்திருக்கும். அந்த கிராமத்தில் ஒரு வேளை ஒரு 1000 குடும்பம் இருந்தால் 1000 குடும்பமும் வரும். இவர்கள் அதற்கு சரியான அரேஞ்ச்மெண்ட் இவங்க பண்ணி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சரியான அரேஞ்ச்மெண்ட் பண்ணாமல் நீ குறைவான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிட்டு நீ 1000 பேரை நீ இன்வைட் பண்ணால் உன்னுடைய தப்பு. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய நேரம் வரலை, நான் செய்ய விரும்பலை, இல்லாவிட்டால் என்னுடைய நேரம் வரலை. ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்தில் நிற்கிறார். நீ திருமணத்தை ஒழுங்குபடுத்தின, நீ எல்லா காரியங்களையும் செய்த, உனக்கு நான் ஞானம் கொடுத்துருக்கிறேனே, நீ அந்த திருமணத்தை ஒழுங்காக நீ செய்யணுமா செய்யக்கூடாதா? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன ஆண்டவர் நமக்கு ஞானம், ஒரு காரியம்னா அதை நம்ம ஞானத்தோடு நம்ம செய்யணும். இன்றைக்கு இன்கேஸ் உங்களுடைய குடும்பத்தில் இல்லாட்ட உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது, நான் செய்கிறது சரிதானா, இத்தனை பேரை நான் அழைத்திருக்கிறேன், இத்தனை பேருக்கு நான் ஆகாரம் கொடுப்பது எவ்வளவு செலவாகும், இவ்வளோ பேர் எவ்வளவு சாப்பிடுவாங்க, நம்ம அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஒவ்வொரு வாரமும் அந்த சாப்பாடு தருகிற அந்த நேரங்கள், ஃபாஸ்டிங் ப்ரேயர், சண்டே ஈவினிங் சர்வீஸ், நைட் ப்ரேயர், இதை போல் ஏதாவது விசேஷமான கூட்டம் வந்தால் எங்களுக்கு தலையே சுத்தம். சில நேரத்தில் கொஞ்சமாக ஜனங்க வருவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சமாக ஆர்டர் பண்ணால் நிறைய வந்துடுவாங்க. என்ன அப்போ நாங்கள் ரொம்ப என்ன செய்கிறோம், கஷ்டப்படுறோம். அது மாதிரி இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது பொதுவாக நம்ம அதிகமாக அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடுமே. அது என்ன பண்ணுறது? அதே நேரத்தில் குறைவாய் அரேஞ்ச் பண்ணால் கடைசி நேரத்தில் யாரை போய் கேட்பது? ஆண்டவரே இவர்களுக்கு ரசம் இல்லை என்று யார்கிட்ட போய் சொல்கிறது? சரியா? அப்போ நாம் என்ன செய்கிறோம், ரொம்ப பிளான் பண்ணுறோம்.
அந்த சகோதரர்கள் சிஸ்டர் ஷெரின் அதில் ஓரளவுக்கு கை தேர்ந்தவர்கள், சரியா? ஆனால் அவங்க தான் சிக்கி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு, பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணலாம். கடைசியில் நான் தானே மாட்டுவேன். ஸோ அப்போ நான் என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லணும். இல்லாவிட்டால் அவங்க கணக்கு சொல்லும் பொழுது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில நம்முடைய பிரதர்ஸுடைய சிலருடைய கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதிகம். 500 பேருக்கு 700 பேருக்கு ஆர்டர் பண்ணுங்கன்னுவாங்க. அந்த 200 சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடும். சிலர் என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே மைனஸில் சொல்லுவாங்க, 500 பேருக்கு 400 போதும் பாஸ்டர், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அப்போது நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம். ஒவ்வொரு டெய்லி ஒரு வாரம் நடக்கிற நிகழ்ச்சி தான், ஆனால் அவ்வளவு திங்க் பண்ணி நாம் சாப்பாடு வேஸ்ட் ஆகவும் கூடாது, அதிகமாயிடவும் கூடாது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஈவன் ஒரு திருமணத்தை செய்கிறவன் திராட்சை ரசம் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? சொல்லுங்க, தெரியணும். அப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் தெரிஞ்சு தப்பு பண்ணால் ஆண்டவர் உதவி செய்ய வருவாரா? தெரிஞ்சு தப்பு பண்ண ஆண்டவர் உதவி செய்ய வருவாரா? அறியாமல் செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம் நிச்சயம் ஆண்டவர் என்ன செய்வார்? உதவி செய்வார், மன்னிப்பார். இன்றைக்கு சிலர் தெரிந்து நம்ம சொல்லுவோம், இல்லை பிரதர் இப்படி செய்யுங்க நல்லா இருக்கும், அப்படி செய்யறதில்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சூழ்நிலை மாறாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் சரியான ஞானம் இல்லாமல் கிரியை செய்வது. எதற்கு உனக்கு திராட்சை ரசம் பற்றாக்குறையா போகணும்? முன்னாடியே ஆர்டர் பண்ண வேண்டியது தானே, முன்னாடியே கணக்கு எடுக்க வேண்டியது தானே. கரெக்டா? முன்னாடியே கணக்கு எடுக்க வேண்டியது தானே. நம்ம பணத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு வாங்க வேண்டியது தானே. என்ன, நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடை வாங்க வேண்டியது தானே. தெரியும் தானே உனக்கு எவ்வளோ சம்பளம் வரும்னு சொல்லி. கர்த்தர் பார்த்து கொள்வார், கடன்காரன் உன்னை பார்த்து கொள்வான். சரியா? இன்றைக்கு அநேகர் செய்கிற தவறு அதுதான். அதனால தான் பற்றாக்குறை. ஏன் பற்றாக்குறை? நீ கணக்கு போடலை, எப்படி வேணாலும் சாப்பிடலான்னு. நமக்கு வயிறு நிறையணும். $2 தந்தா சிக்கன் ரைஸ் போதும், வயிறு நிறையும். ரைஸ் எல்லாம் அதே நீ போயிட்டு இன்னொரு ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா $7 இல்லாட்டா ஒரு $8. அதே இல்லை நான் இருக்கிறதுல பெஸ்ட்டு ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவேன்னா சாப்பிட்டீங்கன்னா $70. ஓகே, $70 $80. ஆனால் மொத்தத்தில் என்ன தான் நிறையும்? வயிறு தான் நிறையும். என்ன, அவ்வளோதான். நீ $2 சாப்பிட்டாலும் வயிறு நிறைய போகுது, $70 சாப்பிட்டாலும் என்ன தான் நிறைய போகுது? வயிறு தான் நிறைய போகுது. நீ பிளான் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு நீ பிளான் பண்ணி, சரி இன்றைக்கு $2 சாப்பிடுவோம், அப்போ தான் நம்முடைய வருமானத்துக்கு ஏற்றதுன்னு நினைத்து நீ நடந்தால் உன்னுடைய சூழ்நிலையில் பற்றாக்குறை வராது, நீ அவமானப்பட மாட்டாய். இந்த இடத்துல இவன் அவமானப்படுவதற்கு காரணம் இவனுடைய கேல்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு கிறிஸ்தவனுடைய கேல்குலேஷன் மிஸ் ஆகக்கூடாது. பிரைஸ் எல்லாம் மிஸ் ஆகக்கூடாது. ஸோ அப்போ என்ன செய்கிறோம்? ஒரு தேவனுடைய பிள்ளை ஞானத்தோடு தான் நீ நடக்கணும். கேல்குலேட் பண்ணணும். நீ கேல்குலேட் பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை நடத்தலை அப்படின்னா உன்னுடைய லைஃப் ஆசீர்வாதமாக இருக்காது. ஆங்காங்கே நீ அவமானப்பட வேண்டி இருக்கும். ஆங்காங்கே உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும். வயல்வெளியே வனாந்தரமாய் மாறிவிடும். ஆமென். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய லைஃப்பை நான் சரியானபடி கேல்குலேட் பண்ணி நான் நடக்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்கணும். திங்க் பண்ணணும். ஒரு 3 மாதம் 6 மாதம் எப்படி என்னுடைய லைஃப் இருக்கணும்னு சொல்லி ஒரு தேவ பிள்ளை திங்க் பண்ணணும். பிரைஸ் எல்லாம் அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய பணத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அப்பொழுது அடுத்து அதற்கு இயேசு கிறிஸ்து, ஸ்திரீயை எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அப்போ ஆண்டவருக்கு ஒரு வேலை இருக்கிறது, ஒரு நேரம். அது வேலை என்னும் பொழுது ஒரு நேரம். பிரைஸ் எல்லாம் நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் கிரியை செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது. பிரைஸ் எல்லாம் நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது. நாம செய்ய வேண்டியது தேவனை நோக்கி ஜெபிப்பது. நான் ஜெபித்த ஏன் எனக்கு நடக்கலை? தேவனுடைய வேலை வரலை, அவ்வளவுதான். நான் ஜெபித்த ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல? எத்தனையோ வருஷமாக நான் ஜெபிக்கிறேனே, எனக்கு ஏன் ஒரு குழந்தை இல்லை? தேவனுடைய வேலை வரலை. எத்தனையோ வருஷமாக நான் ஜெபிக்கிறேனே, எனக்கு ஏன் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமை வரலை? ஆண்டவருடைய வேலை வரலை. சூழ்நிலை மாறுவதற்கு சரியான ஒரு நேரத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். சரியான ஒரு நேரத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நாங்கள் சில காலங்கள் கண்ணீர், கவலை, கடன், வேதனை, வாழ முடியாத நிர்பந்தமான நிலைமையில் தான் இருந்தோம். ஜெபித்தோம், ஆண்டவரே எங்களுடைய நிலைமை மாறுமா? ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வசனம் அப்படிதான் சொல்லும். எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார்? இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் நிச்சயமாகவே அன்றையிலிருந்து அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அது வந்து சேர வேண்டிய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. பிரைஸ் எல்லாம் இப்போ தான் நீங்கள் வெஸ்டர்ன் யூனியனில் இப்போ பணம் அனுப்புனீங்க, அடுத்து 1/2 hourல ஃபோன் அடித்து கேட்டுருவீங்க. வெஸ்டர்ன் யூனியனில் பணம் போயிடுச்சு, அது போயிடும். ஆனால் நாங்கள் வந்த காலத்தில் தப்பி தவறி பேங்க்கில் பணம் அனுப்பிச்சோம்னா அது போய் சேர ஆகும் 15 நாள் 20 நாள், அவ்வளோ நாள் ஆகும். நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்போங்க. உடனே நம்ம அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இவன் பொய் சொல்கிறான், இவன் பணமே அனுப்பலை, இவன் என்ன சொல்கிறான், பொய் சொல்கிறான், சும்மா ஏமாத்துறான், இவ்வளோ நாள் ஆகும் பேங்க்குன்னு சொல்லி அங்கே போய் கேட்டால் அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு போய் அந்த பணம் போய் சேரும். ஏனென்றால் ஆண்டவருக்கு ஒரு நேரம் இருக்கிறது. பரலோகத்திலிருந்து அவர் சில ஆசீர்வாதங்களை உனக்கு சொன்னாலும், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாலும், அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு சில நேரம் இருக்கு. அந்த இடத்துல சவுல் ராஜாவாய் தான் இருக்கிறான். தாவீதை ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். உடனே தாவீது சவுல் கிட்ட போய், பிரதர் சிங்காசனத்தை காலி பண்ணுங்க, சாமுவேல் யார் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் சாமுவேல், இப்போ நான் தான் யாரு ராஜா, கொஞ்சம் இடம் விடுறீங்களா ஐயா, அந்த அடுத்த சேரில் உட்காருங்க. அப்படி போய் கேட்கல. கேட்டிருந்தா அவ்வளோதான், அவன் கதை ரொம்ப தவறாய் முடிந்திருக்கும். ஆனால் அவன் வேலைக்காய் காத்திருந்தான். கர்த்தர் சொன்ன நேரம் வரட்டும், கர்த்தர் குறித்த நேரம் வரட்டும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு புறம் நம்ம ஜெபிக்கணும், இன்னொரு புறம் காத்திருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய வேதம் முழுவதும் சொல்லுகிறார், காத்திரு, ஜெபம் பண்ணு, காத்திரு. காத்திருக்கிறவர்கள் கழுகை போல செட்டையில் எடுத்து எழும்புவார்கள். அப்போ தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதிலே ஒரு காலத்தை ஆண்டவர் வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெபத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, பாஸ்டர் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை நான் கேட்கிறேன், நம்புகிறேன், நான் ஜெபிக்கிறேன், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறுமானா சிலருக்கு மாறும், சிலருக்கு மாறும். சிலருக்கு இன்றைக்கே மாற்றங்கள் வரும், சிலருக்கு நாளை வரும், சிலருக்கு இந்த மாதத்தில் நடக்கும், சிலருக்கு ஒருவேளை 6 மாதம் ஆகலாம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரியாது. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற பிளான், ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், அதை பொறுத்து தான் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாறுதல்கள் வரும். எங்களுக்கு மட்டும் திருமணமாகி உடனே குழந்தை பிறந்திருந்தால் சகோதரி ஹெலன் ஆண்டருக்குள்ளே வந்திருப்பாங்களோ வந்திருக்க மாட்டாங்களோ தெரியாது. சரியா? அவங்க அந்த நாட்களிலே அவங்களுக்குள் இருந்த ஒரு எண்ணம் பரிசுத்தாவியானவர் கிடையாது. சரியா? பரிசுத்தாவியானவர் இல்லை, ஊழியம் செய்யக்கூடாது, பைபிள் வச்சு பிரசங்கம் பண்ணக்கூடாது. இதுதான் அன்னைக்கு அவங்கள அப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் அந்த ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை தவறி போகும் பொழுது அந்த வேதனை அவர்களை ஆண்டவர் பக்கம் திருப்பியது. பாருங்க, நேரம் வந்த பொழுது ஆண்டவர் குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஸோ அப்போ ஆண்டவருக்கு தெரியும் எப்போ யாருக்கு என்ன கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உன் சூழ்நிலையை மாற்றக்கூட ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நீ செய்ய வேண்டியது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை மாற்றினார். தானியேலுடைய சூழ்நிலையை மாற்றினது ஜெபந்தான். அவனுக்கு தெரியும் ராஜாவினுடைய திட்டம் இருக்கிறது, ஆனால் அவன் தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதற்கு அடுத்து ஆண்டவர் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இந்த இடம் பாருங்க, ஏசாமி இல்லைன்ட்டார். அவருடைய ஆன்சர் அப்படிதான்னு. ஆண்டவருடைய ஆன்சர் சொல்லுது, இல்லை நான் செய்கிற மாதிரி இல்லை, என் நேரம் வரல அப்படின்னு சொல்லிட்டார். அதுவும் ஒரு 30 வயசு மகன். சரியா? 30 வயசு ஆண்டவருக்கு, 30 வயசு. மரியாளுக்கு ஒரு, நான் நினைக்கிறேன் என் கணக்குப்படி ஒரு 48 இல்லாட்ட 46 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அந்த வயசில் தான் மரியாள் இருப்பாங்க. இல்லாவிட்ட ஒரு 50 வயசு இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. சரி, இந்த ஆண்டவர் சொல்கிறாரு என் வேலை வரலை. அதுக்கு பிறகு ஒரு 30 வயசு வாலிபனை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு. இப்போது தம்பு சொல்கிறான்னு வைங்க, அப்பா நான் செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னா, இல்லை நீ போய் தான் அவன் குச்சியாக எடுக்க முடியும். சொல்லுங்கள். அவன் சொல்லுவான் இல்லை முடியாது அப்படின்னா, அவ்வளோதான். வி ஹேவ் டு அக்செப்ட். அவனுக்கு விருப்பம் இல்லை, அவன் வளர்ந்துட்டான், தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், அவன் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்ம மரியாதை கொடுக்குறோம். என்ன மரியாதை கொடுக்குறோம்? இந்த அம்மா செய்கிறது ரொம்ப நேர்மாறாக செய்கிறாங்கன்னு. இவங்ககிட்ட ஏசாமிகிட்ட பேசுகிறாங்க, அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, இவர் முடியாது என் வேலை வரலன்னு பக்கத்தில் இருக்கிற வேலைக்காரனுக்கு அவர் சொல்கிற மாதிரி செய்யின்ட்டு போயிட்டாங்க. ஏசாமி ஒரு மாதிரி என்ன செய்துட்டாங்க, ஒரு என்ன சொல்கிறது, தாய்கிட்ட ஒரு வேளை அவர் வழக்காடலாம், ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்னன்ட்டார்.
இப்போ வேலைக்காரர் ஐயா சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னு போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆண்டவரையே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜெயில் கூண்டில் நிற்கிற மாதிரி நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க. பிரைஸ் எல்லாம் என்ன, நீ நாச்சுது, அந்த வேலைக்காரன் ஆச்சுது, அந்த திராட்சரசம் ஆச்சுது, நீங்கள் ஏதாவது செட்டில் பண்ணுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பாரத்தை போட்டுட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. முதல்ல கேட்டாங்க, அடுத்து என்ன செய்தாங்க, பாரத்தை அவர் மேலேயே போட்டாங்க. நீ திராட்சரசம் கொடுத்தா சரி, கொடுக்காட்டி சரி, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அடுத்து உம்முடைய வேலைன்ட்டு அந்தமா போயிட்டாங்க. அதை தான் நாம் செய்யணும். பிரைஸ் எல்லாம் நாம் ஆண்டுகிட்ட கெஞ்சணும், கதறணும், ஐயா ஐயா ஐயா. ஜபத்தை முடிச்சு வச்சுட்டு நீங்களாச்சும் அந்த பிரச்சனையாச்சு டாட்டான்ட்டு போயிடணும். பிரைஸ் எல்லாம் நான் சொல்கிறது விளங்குதான் உங்களுக்கு? பிரைஸ் எல்லாம் அழற வரைக்கும் அழவணும். அதுக்கு பிறகு ஆண்டவரே நீங்களாச்சும் இந்த பிரச்சனை, நாளைக்கு கடன்காரன் வருவான், நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, அவ்வளோதான், எனக்கு தெரியாது. பிரைஸ் எல்லாம். ஸோ அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபம் நம்முடைய பாரத்தை அவர் மேலே வைத்திடணும். அதுக்கு பிறகு மரியாள் வந்து சுற்றிட்டே இல்லை, என்னாச்சு வேலைக்காரன் என்னாச்சு, ஏசாம ஏதாவது சொன்னாரா? ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு போயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் கல்யாண நேரத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் வருவாங்க. ஒருவேளை எலிசபெத்தும் வந்திருக்கலாம். எலிசபெத் அம்மா அந்த அம்மா ஒரு 70 வயசு 80 வயசில் மரியாளேன்னு வந்திருக்கலாம். சரி, அவங்களோட போயிட்டாங்க இவங்க. ஸோ ஆண்டவர் அந்த இடத்துல தன்னுடைய காரியத்தை அவர் நிறைவேற்றுகிற ஒரு பொறுப்பை தேவன் மேல் வைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்முடைய லைஃபை தேவன் கிட்ட நம்ம கொடுக்கிற ஒரு அடையாளம் அது. ஆமென். ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஆசீர்வதியும், நீங்க இதை செய்யுங்க, இனி என்னுடைய பொறுப்பு அல்ல இது என்று தேவன் மேல் தன்னுடைய பொறுப்பை வைத்த பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல இறங்குறார். அந்த வேலைக்காரர்கள் வந்து நிற்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் அந்த கற்சாடைகளை தண்ணீரால் நீங்கள் நிரப்புங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு பகுதி. ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை அந்த வேலைக்காரர்கள் நிறைவேற்றினார்கள். நிறைவேற்றி அதோடு நிறுத்தலை, இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தை கொடுங்க அப்படின்னா அவங்க எப்படி கொடுத்துருப்பானுங்க? என்ன யோசித்து பாருங்க. அந்த வேலைக்காரர்கள் ஆண்டவர் அவங்க தான் தண்ணி எடுத்து அதில் ஊற்ற சொன்னானுங்க. அதில் தண்ணியை ஊற்றின பிறகு அதை மொண்டு கொண்டு போகிறாங்க. பந்தி விசாரிப்புக்காரன் கேட்குறான், ஐயா இன்னும் கொஞ்சம் திராட்சை ரசம் கொண்டு வா. இப்போ திராட்சை ரசம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் இருந்த திராட்சை ரசம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. அவசரமாக இவங்க அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். அந்த விசுவாசம் பாருங்க, ஆச்சரியப்படத்தக்கது. பிரைஸ் எல்லாம். அவன் தண்ணீரை கொண்டு போய் அவனிடத்துல கொடுக்கிறான். அது வழியிலேயே இல்லாவிட்டால் எப்படியோ அது திராட்சரசமாய் மாறி இருந்தது. என கண்பானவர்கள், அதுதான் அந்த சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். பிரைஸ் எல்லாம். நாம் ஒருவேளை ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையில் இருக்கலாம், ஒரு பிரச்சனை நிறைந்த ஒரு நேரத்தில் இருக்கலாம். ஆண்டவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, என் பிரச்சனை, என்னுடைய போராட்டம், நான் அவமானப்படுகிற ஒரு நேரத்தில் இருக்கிறேன், ஒருவேளை ஒரு சாபமான ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், நீர் என்ன சொல்றீரோ அதை நான் செய்கிறேன். அந்த கற்சாடி நிரப்ப சொல்லுகிறார். ஒருவேளை கற்சாடியாய் நம்மை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவர் நிரம்ப சொல்லுகிறார். அபிஷேகத்தினாலே, நற்குணங்களினாலே, வசனத்தினாலே ஆண்டவர் நம்மை நிரம்ப சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவன் நம்மை நிரம்ப சொல்லுகிறார். அடுத்து ஆண்டவர் அந்த வேலைக்காரர்கள் சொல்வதை போல் அவர்கள் கொண்டு போய் கொடுத்த பொழுது சூழ்நிலை மாறியது. ஏராளமான திராட்சரசம் அங்கு வந்து விட்டது. போதும் என்கிறதற்கு அதிகமான திராட்சரசத்தை தேவன் அந்த இடத்திலே அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். அப்போ அந்த சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு வல்லமை தன்னை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு, தான் சொல்கிறபடி செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில் நம்ம வந்திருக்கிறோம். என் சூழ்நிலை மாறுவதற்கு நான் என்ன செய்யணும்? முதலாவது, உங்களுடைய பலத்தினாலே எதையெல்லாம் நீங்கள் சரி செய்ய முடியுமோ அதை நீங்கள் சரி செய்யணும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் பலத்தினாலே, உங்கள் ஞானத்தினாலே, உங்களுடைய ஒரு ஒழுக்கத்தினாலே, உங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டினாலே எதையெல்லாம் நீங்கள் சரிப்படுத்த முடியுமோ அதை சரிப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி நின்று கொண்டிருக்கக்கூடாது. நாம் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தையோ இல்லாவிட்டால் நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய சில ஆசீர்வாதங்களையோ அதை சரியாய் உபயோகப்படுத்தணும்னு சொல்லி நாம் நல்லா திங்க் பண்ணி நம்முடைய சூழ்நிலைகள் மாறாமல் நம்ம காத்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சூழ்நிலைகள் மாறாமல் நம்ம காத்து கொள்ளணும்.
சில நேரத்தில் ஒரு ஓவர் ஸ்பெண்டிங், இல்லாவிட்டால் ஒரு தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உன்னுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கி போடும். அப்போ நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே நான் இதை செய்யலாமா? இப்போ கூட சில தம்பிமார் வந்து கதறாங்க, யாரோ ஒருத்தங்க நான் பணத்தை கொடுத்தேன், ஏமாற்றி விட்டு போயிட்டான், நான் என்ன செய்வது? நான் 10 வருஷம் உழைத்த உழைப்பு வீணாய் போயிடுச்சே, நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா? இப்படியெல்லாம் வந்து நிற்கிறாங்க. தயவு செய்து நாம் நம்முடைய ஆலோசனையை நம்ம பயன்படுத்தணும், ஞானத்தை பயன்படுத்தணும். தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது சூழ்நிலை மாறும். தனக்கு ஒரு விரோதமாய் ஏசா வந்த பொழுது யாக்கோப்பு தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறான், சூழ்நிலை மாறினது. ஆமான் எழும்பின பொழுது அவனுடைய அந்த எஸ்தர் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறாள், சூழ்நிலை மாறினது. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், ஒருவேளை இந்த திருமணத்தில் நடந்ததை போல உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு குறைவு, எதிர்பாராத ஒரு கஷ்டம், எதிர்பாராத ஒரு பாரம் வந்திருக்கலாம். தேவன் உன்னுடைய சூழ்நிலையை அவர் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. நாம் அதுதான் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் நம்ம நம்பணும். என் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார், என் பிரச்சனை ஆண்டவர் மாற்றுவார். யோசேப்பனுடைய சூழ்நிலை எவ்வளோ அழகாக ஆண்டவர் மாற்றினார்ல வேதத்தில். என்ன அதை போல ஒரு உயர்வை நம்ம பார்க்கவே முடியாது. அடிமையாயிருந்து, அடிமை நிலைமையிலிருந்து ஒரு ராஜாவுக்கு சமமாய் அவன் உயர்த்தப்பட்டது. தேவன் அவனுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொண்டே இருந்தார். அவன் செய்தது தேவனுக்கு பிரியமாயிருந்தான், தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தான், தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தான், தேவனுடைய ஞானத்தை பெற்றிருந்தான். அப்போ நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிற சில காரியங்கள் இவைகள். நம்ம தேவ ஆவியை பெற்றிருக்கணும், ஜெப ஆவியை பெற்றிருக்கணும், தேவ ஞானத்தை பெற்றிருக்கணும். தேவன் நமக்குள்ளாய் அந்த காரிய சித்தி நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கணும். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம பெற்றாதான் நாம சூழ்நிலையை நம்ம மாற்ற முடியும். நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன், ஒரு தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ண மாட்டேன், ஒரு தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ண மாட்டேன், தேவன் என்னுடைய கரத்தை ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ண மாட்டேன். என் சூழ்நிலை மாறும்னா மாறாது. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்தது. அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை இன்னும் உன் தகப்பனை பார்க்க, உன் தகப்பனை போல நான் உன்னை பெரிய ஜாதியாய் உன்னை மாற்றுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். என்ன பாருங்க, அவனுடைய பிரயாசங்களை தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை மாற தேவன் நம்முடைய பிரயாசங்களை ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை தேவன் பார்க்கிறார். தேசத்துல கொடிய பஞ்சம், அந்த பஞ்சத்தில் தேசமே அழிந்து கொண்டிருக்கிறது. சாப்பிடுவதற்கு தேசத்திற்கு பணம் இல்லை. ராஜா எலிசாவின் இடத்துல ஆட்களை அனுப்பும் பொழுது எலிசா டக்குன்னு சொல்றான், நாளைக்கு இந்த நேரத்தில் கோதுமை வார்கோதுமை விற்கும், போ. எங்கிருந்து வரும்? எப்படி அந்த வார்கோதுமை வரும்? சூழ்நிலை மாறும், நாளைக்கு நடக்கும். அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை தேவன் கனப்படுத்த அவன் மேல 2 மடங்கு அபிஷேகம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். 2 மடங்கு அவன் தற்செயலாய் சொல்லுகிறான். அவனுக்கு ஒரு கோபத்தில் சொல்றான், அவன் ஒரு விசுவாசம் வல்லமை அவனுக்குள் இருக்கு, அவனுக்கு கோபத்தில் சொல்றான். அவனுடைய தலையை வாங்குவதற்கு ராஜா ஆட்களை அனுப்புகிறான். அவன் சொல்றான், நாளைக்கு இந்த நேரத்தில் அற்புதம் நடக்கும், அப்போ அவ்வளவுதான், வேற வார்த்தையே இல்லை. ஏன்? அவன் மேல் இருந்த அபிஷேகம், அவன் மேல் இருந்த வல்லமை, அவன் மேல் இருந்த அந்த கிருபை. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை மாறுவதற்கு தேவன் நீ எப்படிப்பட்டவன் என்பதை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். ஆமென். தேவன் யாருடைய லைஃப்லயும் சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஒருவேளை அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு கண்ணீர் உனக்கு இருக்கா? அவன் அதிகமாய் கண்ணீர் விட்டு ஜெபித்தான், ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றார். மரண பள்ளத்தாக்கை ஆண்டவர் மாற்றுகிறார். இன்றைக்கு உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒருவேளை ஒரு தெய்வீக ஞானம் உனக்கு இருக்கிறதா? இல்லாவிட்டால் ஒரு தெய்வீக ஒரு பிரசன்னம் உன்மேல் இருக்கிறதா? சிங்கங்கள் கர்ஜிக்கிற சிங்கங்களை தானியேல் எப்படி அடக்கினானோ தெரியல. தானியேல் எப்படி அந்த சிங்கங்களை தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்தானோ தெரியல. ஏதோ ஒரு ஞானம் அவனுக்குள் கிரியை செய்யும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமென். அவன் அந்த சிங்கங்களை பார்த்து பயந்திருக்க மாட்டான். அந்த சிங்கங்கள் அவனை பார்த்து ஒருவேளை பயந்திருக்கும்படியாய் அவனுக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு அபிஷேகம் அந்த இடத்துல ஊற்றப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையை நம்ம மாற்றணும் அப்படின்னா நாம மாறணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம மாறாம சூழ்நிலை மாறாது. இன்றைக்கு அநேகர், ஆண்டவரே என் கடனை மாற்றும், ஆண்டவரே என் பிரச்சனையை மாற்றும், ஆனா அவர்கள் தங்களை மாற்றுவதற்கு பிரயாசமே எடுக்கிறதில்லை, தங்களை மாற்றிக்கொள்வதே இல்லை. தாங்க எப்பொழுதும் போல ஒரு சாதாரண ஒரு ஜீவியம், எப்பொழுதும் போல ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வீணான வார்த்தை, சண்டைகள், கோபங்கள்,
தங்களை மாற்றிக்கொள்வதே இல்லை. ஆனால் எப்படி சூழ்நிலை மாறும்? பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும், விசுவாச அறிக்கை வரணும், உங்கள் சிந்தனை மாறணும். பாருங்க, ஒரு தேவ ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு, எந்த ஒரு ஆசீர்வாதமும் வெளியிலிருந்து வர்றதில்லை, உனக்குள்ளிருந்து தான் ஆசீர்வாதங்கள் புறப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு ஆசீர்வாதமும், இப்போ நீ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த வீடு ஒரு பெரிய, சிலர் பாருங்க தங்க மனசுல சொல்லிக் கொள்வாங்க, எனக்கு ஒரு சின்ன ஒரு வீடு, ஒரு 5 லட்சத்தில் ஒரு வீடு இருந்தால் எனக்கு போதும். அவங்க என்ன செய்தாங்க, தங்களுடைய மனசை கட்டுப்படுத்திட்டாங்க. இல்லாவிட்டால் அவங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் அவங்க நினைக்கிறாங்க. என்னால் என்ன செய்ய முடியும், ஒரு 5 லட்சத்துக்கு ஒரு வீடு நான் வாங்கினால் போதும், அதுதான் என்னால் முடியும். அதே நேரத்தில் இன்னொருத்தர் நினைக்கலாம், அதே நிலைமையில் இருக்க இன்னொருத்தர் நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு 50 லட்சத்தில் வீடு தர முடியும். என்ன அதே நான் சொல்ல, அதே வேலையில், ஒரே வேலை, 2 பேரும் ஒரே கம்பெனியில் ஒரே வேலையில் இருக்கக்கூடிய ஆட்களை நான் சொல்கிறேன், சரியா? ஒரே வேலை, 2 பேருக்கும் மாதம் $1500 சம்பளம், இல்லாட்டா $2000 சம்பளம். ஒருத்தன் நினைக்கிறான் எனக்கு ஒரு 5 லட்சத்துக்கு ஒரு வீடு, அதுதான் நான் வாங்க முடியும். இன்னொருத்தன் நினைக்கிறான் நான் 50 லட்சத்துக்கு வீடு வாங்க முடியும். அப்போ 2 பேருடைய சிந்தனை அவர்களை மாற்றுகிறது. அந்த 5 லட்சத்தில் நினைக்கிறவன் 5 லட்சத்தில் ஏதோ ஒரு வீடை வாங்கி கொண்டு போகிறான். அந்த 50 லட்சத்தில் வாங்கணும்னு நினைக்கிறவன் திங்க் பண்ணுறான், அதற்காக பிரயாசம் எடுக்கிறான், அதற்காக ஜெபிக்கிறான், அதை செய்ய முடியும் என்று அவன் நம்புகிறான். அந்த நம்பிக்கை அவனை மாற்றுகிறது. அல்லேலூயா. நீ மாறாம உன் சூழ்நிலை மாறவே மாறாது. நீ மாறாம, உன்னுடைய திங்கிங் மாறாம, உன்னுடைய வார்த்தை மாறாம, உன்னுடைய விசுவாசம் மாறாம உன்னுடைய சூழ்நிலை மாறப்போவதே இல்லை. இன்றைக்கு நம்மை குறித்து நல்லதை நம்ம திங்க் பண்ணல அப்படின்னா நம்முடைய சூழ்நிலை மாறாது. நான் வீக்கு பிரதர், நான் மேக்ஸில் வீக்கு, அதில் வீக்கு. இந்த பிள்ளைங்க பாருங்க, எந்த பிள்ளை மேக்ஸில் வீக்குன்னு சொல்லுவோம், அது கடைசி வரைக்கும் வீக்காக தான் இருக்கும். அது மாறவே மாறாது. ஏன்னா அடிக்கடி அதை தானே சொல்லுது. அது எனக்கு சயின்ஸ் வராது, இப்போ தமிழ் எனக்கு பிடிக்காது, இப்போ அப்படி தான் சொல்லுதுங்க. அது வீக்குன்னெலாம் சொல்லாது. தமிழ்னு ஐ டோன்ட் லைக் தமிழ், அப்படி சொல்லுதுங்க. நீ தலையெடுத்து பிறந்தது தமிழன், ஆனால் சொல்கிறது எனக்கு தமிழ் பிடிக்காது. ஸோ அப்படி அவள் சொல்லி பேசுகிறார்கள். சிலர் நான் வீக், ஆகவே அவர்கள் காலமெல்லாம் வீக்காக தான் இருப்பாங்க, அவங்க மாறவே முடியாது. இப்போ நாம் சிலர் ஜெபத்தில் வீக், சிலர் வேதம் வாசிப்பதில் வீக், சிலர் உபவாசம் எடுப்பதில் வீக், சிலர் விசுவாசிப்பதில் வீக். நான் ரொம்ப வீக் பிரதர். அப்போ வீக்காக தான் நீ இருப்ப. இன்றைக்கு தயவு செய்து உன்னுடைய சிந்தனையை நீ மாற்று, உன்னை நீ மாற்று, அப்பொழுதுதான் சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சூழ்நிலைகளை மாற்ற யாரையோ ஒருத்தரை பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். உலகமே இருளுக்குள்ளாய் போய் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் மார்ட்டின் லூத்தரை தேடினார். ஆமென். மார்ட்டின் லூத்தர் எழும்பினார், சுவிசேஷத்தின் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஆமென். உலகமே சுவிசேஷத்தை மறந்துருச்சு. உலகமே எல்லாரும் கத்தோலிக்க திருச்சபையை பின்பற்ற ஆரம்பித்துட்டாங்க, அவங்களுடைய ஆளுகை. உலகமே ரட்சிப்பு விசுவாசத்தினால் வருகிறது என்பதை மறந்து போனாங்க. பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் வருகிறது என்பதை மறந்து போனாங்க. எத்தனையோ தவறான உபதேசங்கள் பரவியது. ஆனால் மார்ட்டின் லூத்தர் ஒரு மனுஷன் எழும்பினார், அவரை கொண்டுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா சீர்திருத்தங்களுக்கும் அவர்தான் தலைவராய் மாறினார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் அவர் நம்பினார், விசுவாசித்தார், போராடினார், நிலைத்து ஆண்டவருடைய ஊழியத்தை எழும்ப பண்ணினார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய லைஃப்ல கூட நாம மாறாம சூழ்நிலை மாறாது. ஆமென். நீ மாறினா உன் சூழ்நிலை மாறிடும். நீ ஆண்டவரை நம்பி பெரிய காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்வார், என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன் என்னை திராட்சரசமாய் மாற்றுவார், நம்பி பாருங்க, நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. இந்த ஜெபமும் அந்த விசுவாசமும் தேவன் நமக்கு கொடுக்கட்டும். அப்படி நம்ம எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நீர். நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை மாற்ற உம்மால் முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் சூழ்நிலையை மாற்ற யாரோ ஒருவர் வரப்போவதில்லை, எங்களையே நீர் பயன்படுத்த போகிறீரப்பா. என்னை நீர் பயன்படுத்த போகிறீர் சுவாமி. என் குடும்ப சூழ்நிலையை மாற்ற, என்னுடைய வாழ்க்கையை மாற்ற என்னை நீர் பயன்படுத்த போகிறீரப்பா. உம்முடைய வல்லமையினாலே என்னுடைய சூழ்நிலை மாறப்போகிறது. ஆண்டவரே, வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற அந்த வல்லமை நீர் என்மேல் வைக்கப் போகிறீர்.
ஆண்டவரே, வெட்டாந்தரையை கற்பாறையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிற அந்த வல்லமை நீர் என்மேல் வைக்கப் போகிறீர். நான் சூழ்நிலைகளை மாற்றுகிற உம்முடைய கருவியாய் நான் மாறப்போகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய போராட்டத்தை, என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை ஆண்டவரே விட ஆண்டவரே மேன்மையான ஒரு அபிஷேகத்தை எனக்கு நீர் தரப்போகிறீர். என் சூழ்நிலை நான் இயேசுவின் நாமத்தினால் மாற்றக்கூடிய ஒரு பாத்திரமாய் நான் மாறப்போகிறேன். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? உங்கள் சூழ்நிலையை தேவன் மாற்ற முடியும். நீதான் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றப் போகிறாய். உன்னுடைய ஜெபம், உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய காத்திருப்பு தான் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றப் போகிறது. உன்னை தான் தேவன் ஒரு கருவியாய் பயன்படுத்த போகிறார். அந்த சூழ்நிலை மாறுவதற்கு மரியாதை தேவன் ஒரு கருவியாய் பயன்படுத்தினார். யாரோ வீட்டு கல்யாணம் தான். அந்த மகள் வந்தார்கள், ஆண்டவரை பிடித்தார்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் வேலைக்காரரை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றினார். நீ உன்னுடைய வாழ்க்கை, உன் குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்ற உன்னை தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, என்னை சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு மனுஷனா என்னை மாற்றும். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்க சூழ்நிலையை மாற்றணும். ஆமென். நீங்க சூழ்நிலையை மாற்றணும். தேவன் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பார், அந்த பலத்தை உங்களுக்கு கொடுப்பார், அந்த தெய்வீக ஞானத்தை கொடுப்பார். எதிலும் நான் வீக் என்று சொல்லாத, எல்லாவற்றிலும் நீ ஸ்ட்ராங்காய் மாறுவாய். அல்லேலூயா. இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவரே, நான் சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு மகனாய் மாறப்போகிறேன். நான் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு மகளாய் மாறப்போகிறேன். நான் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு மகளாய் நான் மாறப்போகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க. அந்த அபிஷேகம் இறங்கி வந்தால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற மனிதராய் நீங்கள் மாறுவீர்கள். அல்லேலூயா. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபத்தினால், அபிஷேகத்தினால், ஞானத்தினால் தான் இது கைகூடி வரும். உழைப்பினால், உழைப்பு, ஜெபம், அபிஷேக, ஞானம், இவைகளினால் தான் இது கைகூடி வரும். ஹல்லேலூயா. நான் சூழ்நிலையை மாற்றுகிற மனிதனாய் மாறணும். சமாதானத்தை கொண்டு வருகிற மனிதனாய் மாறணும். வல்லமையை கொண்டு வருகிற மனிதனாய் மாறணும். மாற்றங்களை கொண்டு வருகிற மனிதனாய் மாறணும். எல்லாரும் அப்படி அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை நமக்கு தரப்போகிறார். நமக்கு அந்த அபிஷேகத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஆங்கில திருச்சபைகளுக்கு நிகராய் நாம நிற்க முடியும். ஆமென். நம்முடைய நம்பிக்கை தான் அப்படி. ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை தான் அப்படி. ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை தான் அப்படி. ஹல்லேலூயா. நீ மாறாமல் ஒரு நாளும் சூழ்நிலை மாறாது. நீ மாறணும். ஹல்லேலூயா. ஆகவே தான் கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள் வந்தால் அவன் புது சிருஷ்டி. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது பேதுரு மாறினான். அந்த சூழ்நிலையே மாறி போனது. அல்லேலூயா. பயந்தவர்கள், நடுங்கினவர்கள், ஒளிந்தவர்கள் பரிசுத்த ஆவி வந்தவுடன் எழுந்து நின்று சொல்லுகிறார், நீங்கள் கொலை செய்த அந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகள். ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம்! பேதுருடைய மாற்றத்தை கண்டு மற்றவர்கள் பயந்து போனார்கள். உனக்குள்ளாய் மாற்றங்கள் வரணும். ஆமென். ஆண்டவரே, இன்றையிலிருந்து எனக்குள்ளாய் மாற்றங்கள் வரட்டும். அப்படி சொல்லுவீங்களா? கடனை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார், மரண படுக்கையை மாற்றுவார். இந்த நாளிலே தேவனுடைய அந்த வல்லமை நம்மை நிரப்பட்டும். ஆமென். பரலோக பிதாவே, அன்பு தெய்வமே, சூழ்நிலைகளை மாற்றுகிற அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. சூழ்நிலைகளை எங்களை மேற்கொள்ளக்கூடாது. சூழ்நிலை ஒரு நாளும் எங்களை மேற்கொள்ளக்கூடாது. பஞ்சம் எங்களை மேற்கொள்ளக்கூடாது. சூழ்நிலை எங்களை மேற்கொள்ளக்கூடாது. கடன் எங்களை மேற்கொள்ளக்கூடாது. எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ளும்படியாய் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உலகத்தை கலக்குகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நாளில் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.